மத்தியில நடக்கிற பாசிச பாஜக ஆட்சியும் மாநிலத்துல நடக்கக்கூடிய அடிமை அதிமுக ஆட்சியையும் அகற்றணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வணக்கம். மத்திய மாநில அரசுகள் அப்படிங்கிற பெயர்ல இயங்கிட்டு வர மக்கள் விரோத கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புற காலம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்கள ஒருவராய் முன்னின்று களப்பணி செய்து வரும் தலைவர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் பற்றி அலசும் நிகழ்ச்சி தான் இது. கடந்த வாரம் அவருடைய கள செயல்பாடுகள் பற்றி இப்ப பார்க்கலாம். இந்த வருஷத்தோட முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி 2ஆம் தேதி ஆளுநர் உரையோட தொடங்குச்சு. அம்மையார் ஆட்சியில இருந்தது போலவே ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்குள்ள மானே தேனை சேர்த்து பக்கத்தை நிரப்புற மாதிரி இருந்துச்சு அந்த உரை. அந்த உரை பத்தி தலைவர் சொன்ன ஒரு பஞ்ச் என்ன தெரியுமா? அது ஆளுநர் உரை அல்ல, வெறும் கரை அப்படிங்கறதுதான். உப்பு சப்பில்லாத அந்த ஆளுநர் உரையின் மீதான விவாதம் இந்த வாரம் நடந்துச்சு. இதுல தலைவர் ஸ்டாலின் 85 நிமிடங்கள் உரையாற்றினார். அந்த 85 நிமிடங்களும் மிகவும் கோபமா ஆளுநரின் 52 பக்க உரைய அக்கு வேறா பிரிச்சு ஆராய்ஞ்சு அதன் மீது விமர்சனங்களை முன் வச்சாரு. முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வருதுன்னு சொன்னாங்க. ஆனா 62,000 கோடி ரூபாய் தான் வந்திருக்கிறதா ஆளுநர் உரையில இருக்கு. அப்போ மீதி உள்ள 1,80,000 கோடி நிதி என்னாச்சு? அதுக்கே வழி இல்ல. இதுல 2ஆம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த போறதா பெருமையா சொல்றீங்களேன்னு தலைவர் ஸ்டாலின் கேட்டாரு. ஆளுநர் உரையில பக்கம் 38ல 2.42 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதற்கான 98 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 96,341 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 62,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 61 திட்டங்கள் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆளுநர் உரையில் கூறியபடியே 62,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னால் மீதமுள்ள 1,80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்ன ஆனது? அந்த ஆளுநர் உரையில முதலமைச்சர் 11,286 கோப்புகள்ல முடிவு கண்டு கையெழுத்திட்டதா குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய தலைவர் ஸ்டாலின் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு. அவ்வளவு கையெழுத்து போட்டு என்ன பிரயோஜனம்? வேலை வாய்ப்பு அதிகரிச்சதா? தொழில் வளர்ச்சி கிடைச்சதா? தமிழகத்தோட பொருளாதார நிலைமை சரியாயிடுச்சா? அரசு ஊழியர்களுடைய வாழ்வு மேம்பட்டுச்சா? இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்கு தான் உதவுனுச்சா? எதுவுமே நடக்கல. ஆனா கையெழுத்து மட்டும் போட்டுட்டாரா முதலமைச்சர். அதுல ஒன்னையாவது இங்க காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். தமிழக மக்களின் நலனுக்கும் விருப்பத்துக்கும் எதிராக மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சுட்டு வருதோ அதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் கூட அந்த உரையில இல்ல. அதுக்கு பதிலா கேட்டுக்கொள்கிறேன், வலியுறுத்துகிறேன், செய்வீர்கள் என்று நினைக்கிறேன் என கெஞ்சி கேட்கறதாகவே இருந்துச்சு. மாநில சுயாட்சி நிறைவேற்றப்பட்ட பேரவைங்க இது. இங்க போய் மத்திய அரசு குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருக்கீங்க, தட்டி கேட்க வேணாமான்னு புத்தி சொன்னாரு தலைவர் ஸ்டாலின். வேலை வாய்ப்பு, உள்கட்டமைப்பை மேம்படுத்த புதுசா எந்த திட்டம் பற்றியும் அந்த உரையில இல்ல. ஸ்டெர்லைட் விவகாரத்துல கொள்கை முடிவு எடுக்கணும்னு தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருந்தாரு. அதை இந்த அரசு கேட்கல. இப்போ ஸ்டெர்லைட்டை திறக்க அனுமதிச்சுட்டாங்க. உங்களுக்கு கொள்கை முடிவு எடுக்கிறதுல என்னதான் பிரச்சனைன்னு கேட்கிறாரு ஸ்டாலின். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல, அமைச்சரவையை கூட்டி கொள்கை முடிவு எடுங்கன்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் பதில் இல்ல. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை பற்றி விளக்கமாக விரிவாக பேச நேரம் இல்லை, தேவையும் இல்லை. சுருக்கமாக நான் குறிப்பிட விரும்புவது, அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக அரசு முடிவு செஞ்சு அதற்காக மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அரசாணை மூலமாக அதை நீங்கள் மூடுவதாக உத்தரவு போட்டீங்க. இப்படி ஒரு அரசாணை மூலம் ஆலையை மூட முடியாது. அமைச்சரவையை கூட்டி அதில் ஒரு கொள்கை முடிவெடுத்து அதற்கு பிறகு ஆலையை மூடுங்கள் என்று இதே அவையில் நான் பேசினேன். ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதை ரத்து செஞ்சு அரசு பிறப்பித்த அரசாணை செல்லாது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 15/12/2018 அன்று அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழக அரசின் உத்தரவு கொள்கை முடிவல்ல, ஆர்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நாட் எ பாலிசி மேட்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக தீர்மானம் நிறைவேற்றி அரசு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சது. அதுக்கு அவர் இதுவரை பதில் சொல்லல. இந்த உரையில அது பத்தி ஒரு வரி கூட இல்லாதது வேதனை ஏற்படுத்துறதா பதிவு செஞ்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். விரைவில் தமிழகத்துக்கு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர இருக்கு. அதுதான் குடிநீர் பிரச்சனை. தமிழகத்துல இந்த வருஷம் சராசரிக்கும் குறைவா மழை பெஞ்சிருக்கு. குறிப்பா சென்னையில நீர் ஆதாரங்கள்ல குடிநீர் பயன்பாட்டுக்கு வெறும் 12% மட்டுமே தண்ணீர் இருக்கு.
தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு கேட்கிறாரு. குறைஞ்சபட்சம் அதை பத்தி யோசிச்சிங்களான்னு கேட்டாரு. இப்பவாது யோசிச்சு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆளுநர் உரையில திறமை மிக்க தலைமையின் கீழ் முதலமைச்சர் இந்த ஆட்சியை நடத்துவதா பாராட்டி பேசியிருந்தாரு. அந்த ஈரம் காயறதுக்குள்ள தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருக்கு சிறப்பு நீதிமன்றம். உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இன்னொரு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. இதத்தான் சிறந்த தலைமையின் கீழான ஆட்சின்னு சொல்றாரா ஆளுநர்னு கேட்கிறாரு தலைவர் ஸ்டாலின். பாத்தீங்களா, இப்போ சொல்லுங்க, இந்த ஆளுநர் உரையில என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல. தலைவர் ஸ்டாலின் சொன்னதை போலதான் மக்களும் சொல்றாங்க, இது ஆளுநர் உரை இல்லங்க, வெறும் கரை. அடுத்து கடந்த வாரத்தோட மிக முக்கிய விவாதமா இருந்தது இடஒதுக்கீடு விவகாரம். ஆமாங்க, பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டின்னு சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கான சமூக நீதியையும் கொஞ்சம் கூட மதிக்காத பாசிச அரசோட அடுத்த நடவடிக்கை தான் அது. முன்னேறிய வகுப்புல பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்து அதை அவசரமா சட்டமாக்க முயற்சி செய்தது. இதை முதல் ஆளாக எதிர்த்தது திமுக. காரணம், பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கும் அரசியல் சட்டத்துக்கும் எதிரானது அப்படிங்கிறாரு தலைவர் ஸ்டாலின். முற்றிலும் சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த சட்டம். ஆகவே 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி வரும் தமிழகம் மத்திய அரசின் தேர்தல் லாப செயலுக்கு எதிராக உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றணும்னு வலியுறுத்தி இருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். அதிமுக எம்பி தம்பிதுரை இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடுமையா பேசினாரு. ஆனா பாராளுமன்றத்துல இந்த மசோதாவை நிறைவேற்ற நடந்த வாக்களிப்புல அதிமுக எம்பிகள் ஒருவர் கூட பங்கேற்கல. மோடி தமிழக அரசை பொம்மையா ஆட்டி வைக்கிறது இப்ப புரியுதா? அதே சமயம் ராஜ்யசபாவில் இந்த மசோதா மீதான விவாதத்துல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இது சமூக நீதியின் மீது இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதின்னு காட்டமா குறிப்பிட்டிருந்தாங்க. மிக முக்கியமா இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் கடைசி நாள் கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டதோடு மட்டுமல்லாம ரஃபேல் போர் விமான ஊழல் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்த நேரத்துல இதை வச்சு ரஃபேல் விவாதத்தை திசை திருப்பி இருக்கு பாஜக. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் புதுசா என்ன? இப்படி தேர்தல் லாபத்துக்காக சமூக நீதியை ஒழித்துவிட்டு தமிழக நலன்களை புறக்கணித்துவிட்டு மதவாதத்தை தூண்டும் மோடி தலைமையிலான பாஜகவோடு திமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காதுன்னு தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிறார். பாஜக கூட்டணி அப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி போல ஆரோக்கியமான கூட்டணியும் இல்ல, உங்க கூட ஒருபோதும் திமுக கூட்டணி வைக்காதுன்னு அறிவிச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். இந்த வாரம் எப்படி பரபரப்பா ஆரம்பிச்சதோ அதே மாதிரி பரபரப்பா முடிவுக்கும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளையும் அதை தொடர்ந்து நடந்த அடுத்தடுத்த கொலைகள் பற்றிய அதிர்ச்சி தகவலும் தான். தெஹல்கர் புலனாய்வு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரான மேத்யூ சாம்வேல் மர்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஜெயலலிதா மரணத்துல சசிகலா குடும்பம் சந்தேகத்துக்கு ஆளாயிருப்பது போல கொடநாடு விவகாரத்துல முதலமைச்சர் பக்கம் சந்தேகம் எழுந்திருக்கு. அதாவது ஒரு முதலமைச்சர் மேல கொலை பண்ணதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவரது டிரைவர் கனகராஜை அழைத்து கொடநாடு எஸ்டேட்ல இருந்து சில ஆவணங்களை எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிக்க சொன்னதா அந்த கொள்ளை மற்றும் கொலையில ஈடுபட்ட சயன் என்பவர் பொது வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். கொள்ளை சம்பவத்தின் போது காவலாளி ராம் பகதூர் கொல்லப்பட்டாரு. கனகராஜும் மர்மமான முறையில விபத்துல இறந்திருக்கிறாரு. கொள்ளைக்கு உதவிய சயனும் தன் குடும்பத்தை விபத்துல இழக்கிறாரு. கொள்ளையடிக்கப்பட்ட ஆவணங்கள் எடப்பாடி கையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கேட்க ஒரு த்ரில்லர் கிரைம் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் இந்த கிரைமோட காரணகர்த்தா நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான் தலைவர் ஸ்டாலினும் சொல்றாரு. இப்படி ஒரு கிரிமினல்கள் நிறைந்த கேபினெட் தமிழகத்துல ஆட்சி நடத்திட்டு வரதாகவும் இவங்க மேல ஏன் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கணும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட குற்றவாளிகள் கொண்ட அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் இருக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு கடுமையா சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த நேரத்திலும் சரி அல்லது அவருடைய இறந்த பிறகும் சரி கொடநாடு பங்களாவில் பார்த்தீங்கன்னா மர்மமான மரணங்கள், திருட்டுக்கள், கொள்ளைகள், கொலைகள், தற்கொலைகள், விபத்துகள் இப்படிலாம் தொடர்ந்து நடந்திருக்கு. இந்த தற்கொலை கொலை விபத்துகளுக்கு பின்னணி யார் என்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் தெஹல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் அவர் ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறார். விசாரணை நடத்தி சிடி குறும்படம் நேற்று முன்தின டெல்லியில் அதை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சயன் என்பவரும் வளையார் மனு என்பவரும்
நேற்றும் சொல்லியிருக்கிறாங்க, நேற்று முன்தினமும் சொல்லியிருக்காங்க, பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு மேத்யூ சொல்கிறார். நேற்று எடப்பாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறார். மேத்யூ சொன்னதுக்கு எதுக்கும் வெளிப்படையாக அவரால் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்லலை. எடப்பாடி பதுங்குவதை பார்த்தா இந்த விவகாரத்தில் முழு குற்றவாளி அவர்தான் அப்படின்னு மிக தெளிவாக தெரியுது. எந்த பதிலும் சொல்லாமல் அவர் சொன்னது வழக்கு நடக்குது, அதையும் தாண்டி சொல்கிறார். அரசியல் சதி என்று ஒரு 10ஆம் பொதுவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டியிலே பார்த்தா தெரியும் அவர் முகம் எப்படி இருண்டு போயிருக்கு, அவரால் பேசவே முடியலங்கிறது மிக தெளிவாக தெரியுது. நான் கேட்குறேன், கொலை புகாரை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று அவரால் சொல்ல முடியுமா? இந்த புகாரை விசாரிக்க நீதி விசாரணை அமைக்கப்படும் என்றாவது அவரால் சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மரணம் கொலைதான் என்றும் அதில் எடப்பாடி சம்பந்தப்பட்டுள்ளார் என்றும் பகிங்கரமாக மேத்யூஸ் சொல்லியிருக்கிறார். உடனே சொன்னவர் மீது வழக்கு போடுகிறார் என்றால் ஏன் பயம்? நடந்தது விபத்து தான் என்று முதல்ல நிரூபிக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும். சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். முதல்வரை அழைத்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். மேத்யூ, சயன், வளையார் மனோஜ் ஆகியோருக்கு, அதேபோல் அவருடைய குடும்பத்தாருக்கு மத்திய அரசு உரிய வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும். குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது. ஒரு முற்றுப்புள்ளி புதியதொரு தொடக்கத்துக்கு வித்திடும். தமிழக மக்களின் அவல நிலைக்கு காரணமான அதிமுக, பாஜக அரசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலையை தொடங்கிட்டாரு தலைவர் ஸ்டாலின். மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்கள் மனங்களை வெல்வோம்னு முழங்கி திமுக ஊராட்சி சபை கூட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதி திருவாரூர்ல இருந்து தொடங்கி வச்சாரு தலைவர் ஸ்டாலின். தமிழகத்தில் இருக்கும் 12,617 ஊராட்சிகள்ல திமுக சார்பில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டை, திருச்சி மாவட்டம் சீகம்பட்டி, திருவரங்கம் தொகுதி நவலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லலூர் ஆகிய ஊராட்சிகள்ல மக்களோட நேரடியா கலந்துரையாடினார். இந்த கூட்டங்கள்ல தலைவர் ஸ்டாலின் 3 நோக்கங்களை தெளிவா வச்சிருந்தார். 1, திமுக தமிழக மக்களுக்கு, குறிப்பா கிராமப்புற மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை விளக்குவது. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். கலைஞர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தான் சொன்னார், இலவச மின்சாரம் தருவேன்னாரு. விவசாயி பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சாரம் தருவேன்னாரு. அது எப்படி முடியும் எல்லாரும் கேட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து தலைவர் கலைஞர் 1 கிலோ அரிசி 2 ரூபாய் போட்டார். அடுத்தது இலவச மின்சாரம். 2வது கையெழுத்து கோட்டை கூட போல, பதவி ஏற்றுக்கிட்ட மேடையிலே போட்டார். அடுத்தது விவசாய பெருங்குடி மக்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுன்னார். அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றப்போ மறந்துருக்க மாட்டீங்க, அதையும் தள்ளுபடி பண்ணார். ஆக தேர்தல் நேரத்தில் சொன்னதை செஞ்ச தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 2வது நோக்கம், இப்போ இருக்கிற மத்திய மாநில அரசுகளோட மக்கள் விரோத செயல்களையும் சூழ்ச்சிகளையும் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லி விளக்குறது. கஜா புயல்ல மக்களை கண்டுக்காம இருந்த அதிமுக அரசோட அலட்சியத்தை பேசுறாரு, கேளுங்க. அண்மையில் கஜா புயல் உருவாச்சு. அந்த கஜா புயல் காரணத்தினால தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இப்படி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படுதா? தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஹெலிகாப்டரில் கும்பிட்டவங்கலாம் இப்போ ஹெலிகாப்டரில் போகிறாங்க. ஹெலிகாப்டரை பார்த்து கீழே இருந்து கும்பிட்டவங்க யார்? எடப்பாடிலாம். மேலே ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டு இருக்கோம், முதலமைச்சர் ஜெயலலிதா பறந்துக்கிட்டு இருப்பாங்க, கீழே இருந்து கும்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் அடிச்சது, லக்கு, அவங்க ஹெலிகாப்டரில் போகிறாங்க. போகட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை, கஜா புயலினால் பாதிக்கப்பட்டு நடுத்தெருவில் நின்று கொண்டு ஊருக்கே படி அளக்கக்கூடிய டெல்டா மாவட்ட மக்கள்
தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு நடுத்தருவில் நின்று தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்க இடம் இல்லை, உறங்க இடம் கிடையாது, உண்ண உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொலைபேசி இணைப்பு கிடையாது. இந்த சூழ்நிலைகளும் அவர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆக அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்கு ஹெலிகாப்டரில் வந்து பறந்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சுற்றிட்டு கிளைமேட் சரியில்லை, மழை வருதுன்னு திரும்பி போன ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிறார். ஆக இதை நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களை ஏமாத்தி ஓட்டுக்காக தான் அப்படி சொன்னோன்னா எப்படி கோபம் வராமல் இருக்கும்? அப்படி மோடியின் பாசிச அரசு மக்களை ஏமாற்றும் வேலைகளை பட்டியலிடுறாரு. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியை அவர் பிரதமராக வர்றதுக்கு என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னாங்க, மக்களிடத்துல எல்லாம் போய் என்னென்ன தவறான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தா, நான் பிரதமராக வந்துட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் பேங்க்கில் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வேன்னார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு கொண்டு வந்து அதையெல்லாம் பிரித்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ₹1 2 இல்லை 15 லட்சம் ரூபா பேங்க்லேயே டெபாசிட் பண்ணுவேன்னாரு. சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. ஆக 4.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், யாருக்காவது ஒருத்தருக்காவது 15 லட்சம் வேணாம், ஒரு 15,000 கூட வேணாம், ஒரு 15 ரூபாதே போட்டிருக்காங்களா? கிடையாது. ஆக இதை வந்து கேட்டோம். உடனே அங்கே இருக்கக்கூடிய நிதின் கட்கரின்னு ஒரு மந்திரி இருக்கார், மத்திய அமைச்சர், அடுத்த பிரதமர் அவர் தானாங்கிற ஒரு பிரச்சனைலாம் கூட வந்திருக்கு. அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு அமைச்சர் நிதின் கட்கரி. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து தேர்தலுக்காக சொன்னோம், பொய் சொன்னோம், அப்பட்டமாக சொன்னார். ஒரு மந்திரியே சொன்னார், நாங்கள் தேர்தலுக்காக சொன்னது, அதை நம்பி ஓட்டு போட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கல, அதனால தான் இப்படிப்பட்ட உறுதிமொழிலாம் சொன்னோன்னு ஒரு அபாண்டமாக. உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம மாநில அரசு மக்களை எப்படி ஏமாத்திட்டு வருதுன்னு தலைவர் ஸ்டாலின் விளக்குறாரு, கேளுங்க. நீதிமன்றத்தில் கூட தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடல. ஆனால் தேர்தல் கமிஷன் மத்திய அரசுடைய கைப்பாவியாக இருக்கிற காரணத்தினால ஒரு ஓர வஞ்சனையோடு வேண்டுமென்றே திட்டமிட்டு திருவாரூர் தொகுதி தேர்தலை வச்சு ஒரு பல்ஸ் பார்த்து எப்படியாவது எதையாவது கொடுத்து பணத்தை கொடுத்து அராஜகத்தை நடத்தி தில்லுமுள்ளு செஞ்சு, ஏன்னா 18 இடங்களில் தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க, ஒரே இடத்துக்கு வர முடியாது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஏதோ முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போச்சு. நீதிமன்றத்துக்கு போய் இது விசாரணை வருகிற போது நிச்சயமாக தேர்தல் நடத்துவது நியாயம் இல்லைன்னு தீர்ப்பு வரப்போகுது. ஆக அந்த தீர்ப்பு வந்தால் தேர்தல் கமிஷனுக்கு அவமானமாக வந்துடும், ஒரு கெட்ட பேர் வந்துடும். அவங்க பயந்து போய் உடனடியாக 11 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரப்போகுது. காலையில் விடியற்கால 6-6:30 மணிக்கு தேர்தல் இல்லைன்னு அறிவிப்பு வருது, தேர்தல் நிறுத்தம்னு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊராட்சி சபை கூட்டத்தின் 3வது நோக்கம் மக்களின் குறைகளை அவர்களுடன் நின்று கேட்பது. என்னடா இது, ஹெலிகாப்டர்ல இருந்தபடி ஏமாத்துற அரசியல்வாதிங்க இருக்கிற காலத்துல நம்ம ஊருக்கே வந்து நம்மளோட உட்கார்ந்து நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கேட்கிறாரே அப்படின்னு மகிழ்ச்சி மக்கள் முகத்துல தெரிஞ்சது. குளத்துக்கு வடிமடை கொல்லுமடை எல்லாம் அடைச்சிட்டாங்க. இந்த கஜா புயல்ல 5 நாள் கரண்ட் இல்லாதப்ப மக்கள் குளிக்கவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்பதான் குளத்தினுடைய அவசியம் எங்களுக்கு புரிஞ்சுது. நீங்க முதல்வராக வந்த உடனே அதுக்கு தனியா ஒரு மந்திரியை போட்டு அனைத்து நீர்நிலைகளையும் சீர் செய்து கொடுக்குமாறு தயவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. தமிழே தளிரே புறப்படுங்க, தன்மானம் காத்திட விடை கொடுங்க, பாரத நாட்டின் பண்பினை காக்க நிரந்தர மக்களே நிமிர்ந்திடுங்க. திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் வெளியேறுவதற்காக ஒரு வழியும் உள்ளே போர்வதற்காக ஒரு வழியும் இருக்கும். சில சுயநலவாதிகளின் கையூட்டல் காரணமாக வழிகள் அடைக்கப்பட்டு நோயாளிகள் நோய் தீர்க்க வர வேண்டுமே தவிர நோய்பட்டு உள்ள வராத நிலையில் அதன் சுவர்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார்கள்.
அந்த சுவர்களை உடனடியாக திறந்து நாலாபுறமும் உள்ள மக்களும் அந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். நாங்க ரொம்ப அந்த புயல்ல ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஒருத்தரும் மனுஷன் கிடையாது. எங்க வீட்டுக்காரவங்க முடியாதவங்க. இந்த ஈவ பார்த்தாங்க. பார்த்துட்டு என் ஓடு லெட்டின்னு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு, சரி உனக்கு நான் எழுதிக்கிறேமான்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு எந்த புயலும் எந்த காரணமும் வரல. மாற்றுத்திறனாளி மாணவியை அழைத்து வாழ்த்து கூறியது, பள்ளி சிறுமி ஒருவர் கவிதை வாசிச்சது, கலைஞர் பற்றி பெண்கள் கிராமிய பாடல்கள் பாடியதுன்னு நிகழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்கும் இந்த கூட்டத்துல குறைவே இல்லை. கலைஞர் நீங்க? ஆமாங்க. பாட்டு பாடுவீங்களா? பாடுங்க. ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். மக்களை தவம் இருந்து தத்து எடுத்தவரே, எங்களை தனி மரமா ஆக்கி சென்றவரே, உங்க உடலும் சதையும் பிச்சு கொடுத்தவரே, உன்னை உதறி எறியும் கல்லு மனசில்ல. மக்களோட பிரச்சனைகளை எல்லாம் கேட்ட தலைவர் ஸ்டாலின், அனைத்தையும் கவனிச்ச தலைவர் ஸ்டாலின், இனி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு தெம்பையும் நம்பிக்கையும் விதைச்சிட்டு வந்திருக்கிறாரு. மேலும் மக்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். பெண்கள் எல்லாம் இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குச்சாவடி இப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க, நாங்க சொல்றதெல்லாம் நல்லா கேட்பீங்க. ஆனா வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடி எதையாவது கொடுத்துட்டு போயிட்டா அதில் கொஞ்சம் மாற்றம் வந்து, ஆக இவ்வளவு கொடுத்துருக்குறானே, ஆக அதுக்கு ஒரு ஓட்டு போடுவோமே, இதுக்கு ஒரு ஓட்டு போடுவோமேன்னு பிரிச்சிடாதீங்க. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அது உங்கள் பணம் தான், உங்களுடைய வரி பணம் தான், கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற வரி பணம் தான். எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் வந்தால் நாடு நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு கொடுக்குற பணத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம், நாளை மறுநாள். 5 வருஷம் ஒரு ஆட்சி வந்துட்டா 5 வருஷம் இருக்க போகுது. ஆக ஒரு நாள் 2 நாள் நிம்மதிக்காகவா நீங்க ஓட்டு போட போறீங்க? ஆக 5 ஆண்டு காலம். ஆக நாம் வாழக்கூடிய நாள் முழுவதும் நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும், நம்முடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும், நம்முடைய கிராமம் நல்லா இருக்கணும், நம்முடைய நாடு நல்லா இருக்கணும் என்கிற அந்த உணர்வை நீங்க பெறணும். உதாரணமா பெண்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன், சுலபமாக சொல்கிறேன், எளிய வகையில் சொல்கிறேன். காய்கறி கடைக்கு போகிறீங்க, கத்திரிக்காய் வாங்குறீங்க. அந்த கத்திரிக்காய் வாங்கி திராசு தட்டில் போடுவோம். ஒரு கல், ஒரு தட்டில் இடக்கல், ஒரு தட்டில் கத்திரிக்காய், 4 காய் எடுத்து போட்டு, நல்ல காய் தான் போட்டிருப்பான். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் 4 எடுத்து பொறுக்கி எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு திருப்தி வருது. நம்ம வீட்டுக்கு வாங்குற கத்திரிக்காய் அது. வெண்டைக்காய் வாங்குற போது வெண்டைக்காய் நுனி அப்படியே உடச்சி பார்ப்பீங்க, நுனியை பிஞ்சா முத்தலான்னு. இவ்வளவு சட்டி பானை கடைக்கு போய் சட்டியை வாங்குற போது கூட அந்த சட்டியை எடுத்து விரலால் தட்டுறீங்க. அந்த ஓசையை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, நல்ல சட்டியா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கெட்ட கேடு கருவாடு இருக்கு பாருங்க, கருவாடு. அந்த கருவாட்டை கூட வாங்குற போது கையில் எடுப்பீங்க. கையில் எடுத்து மூக்கு கருகளை கொண்டு போய் கொஞ்சம் முகர்ந்து பார்ப்பீங்க. இதுக்கு வாசனை வருமா? நாற்றம் தான் வரும். நாற்றம் அடிக்கக்கூடிய கருவாட்டை எடுத்து கையில் எடுத்து முகர்ந்து பார்க்குறீங்கன்னா, இதுக்கு கருவாட்டிலிருந்து வருகிற நாற்றம் நல்ல நாற்றமா கெட்ட நாற்றமா? நாற்றத்திலே கூட நல்ல நாற்றம் எது, கெட்ட நாற்றம் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் நாட்டை பற்றி கவலைப்படாமல் இருந்துவிட்ட காரணத்தால் தான் நாடு இன்றைக்கு குட்டிச்சுவரான நிலைமைக்கு போயிருக்கிறது. ஆகவே இதைத்தான் நான் பணிவோடு கேட்கிறேன். வீட்டை பற்றி சிந்திக்கிற நீங்கள் நாட்டை பற்றியும் சிந்திக்கணும். நாடு நன்றாக இருந்தால்தான் இந்த வீடு நன்றாக இருக்க முடியும். வீடு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நாம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததியின் அந்த நாட்டிலே நலமோடு வாழ முடியும். ஆக நாம் நலமோடு வாழ
நமக்காக பாடுபடக்கூடிய, நமக்காக பணியாற்றக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்திச்சு பாருங்க. அப்படி சிந்திக்கிற போது திமுக, உதயசூரியன் இதுதான் உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும். இப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறதாலையும் அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றதையும் வைத்து அவருக்கு மேன் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது சிறந்த மனிதருக்கான விருது வழங்கியிருக்கிறாங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பிரவாசி பாரதிய திவாஸ் அமைப்பின் சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சமூக பணிகள்ல சிறந்து விளங்குறவங்களை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தலைவர் ஸ்டாலினுக்கு பதிலாக அமைப்பு செயலாளர் அந்த விருதினை பெற்று தலைவர் ஸ்டாலினிடம் வழங்கினார். இப்படி ஏகப்பட்ட மக்கள் பணிகளுக்கு நடுவுல கொளத்தூர் தொகுதிக்கு அப்படின்னு தனி கவனம் செலுத்துவார் தலைவர் ஸ்டாலின். அந்த வகையில தமிழர் திருநாள் பொங்கலை முன்னிட்டு கொளத்தூர் தொகுதியில 45 முதியோர்கள் மற்றும் 1300 பொதுமக்களுக்கும் புத்தாடை மற்றும் பொங்கல் பொருட்களை வழங்கினார். தலைவர் ஸ்டாலினின் கடந்த வார செயல்பாடுகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கும். மக்களோட மனங்களை வெல்வதற்கு ஒரு தலைவன் மக்கள் கிட்ட இருந்து உருவாகணும், அவங்க மனசுக்கு போய் சேரணும்னு அதை சரியா செய்துட்டு வராரு தலைவர் ஸ்டாலின். மக்களும் தங்களுக்கான சரியான தலைவர் இவர்தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கலில் இருந்து தமிழக மக்களின் வாழ்க்கை புத்துணர்வு பெற்று புதிய விடியலை நோக்கு நகரும்னு தலைவர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோட காத்திருப்போம். இது களத்தில் தளபதி.